சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி மற்றும் ஸ்ரீ கள்ளழகரினுடைய எதிர் சேவை. இன்றைய நல்ல நேரம் காலை 11:30 மணி முதல் 12 மணி வரையிலும் மற்றும் மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 9:50 மணி வரையிலும் சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 1:10 மணி வரையிலும் ஹஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய சந்திராஷ்டமங்கள் அதிகாலை 1:10 வரையில் சதயம், பின்பு பூரட்டாதி. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் சற்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணத்தை உருவாக்கலாம். இன்று மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது. பல நாட்களாக இருந்து வந்த பொருளாதார நிலைமை இன்று உங்களுக்கு மாறும். இன்று புதனும் சந்திரனும் நேர் பார்வையில் இருப்பது பெருமாளுக்கும் இன்றைய நாளில் மகாலட்சுமி தாயாருக்கும் அர்ச்சனை செய்யலாம். உங்களினுடைய காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தாருடன் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக பிரயாணங்கள் செல்வது மனதிற்கு நல்ல ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய நாளாக அமையலாம். ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தியான இன்று ஸ்ரீ நரசிம்மரை வணங்குவது மனதிற்கு திருப்தியை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். ரிஷபராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும். இன்று ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும். வியாழக்கிழமையான இன்றைய நாளில் காலை வேளை உங்களுக்கு குரு ஹோரையில் தீபம் ஏற்றுவது மனதிற்கு அமைதியை தரலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த தூக்கமின்மை மற்றும் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு மாறும். ராசிநாதன் புத பகவான் லாபத்தில் இருப்பது மற்றும் சூரியனுடன் சேர்ந்திருப்பது உடல் ஆரோக்கியத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த குறைபாடுகளுக்கு தீர்வுகள் உண்டு. இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்ப பாரங்களும் தீரக்கூடிய நாளாக இன்று அமையக்கூடிய நரசிம்ம ஜெயந்தியில் நரசிம்ம பெருமாளை வழிபட்டால் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலையும் மாறலாம். இன்று பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் செய்ய மனதில் நல்ல ஒரு உற்சாகமும் தைரியமும் வரக்கூடும். குபேரனுக்கு வழிபாடுகளை செய்யலாம். குபேரன் வழிபாடு இன்று உங்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனநிலையில் சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமையும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு 2 சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதிலும் குழப்பங்கள் இருந்தாலும் பின்பு தீர்வுகளும் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் சூரியன் இருப்பது இன்று அன்னதானங்கள் செய்யலாம். ஸ்ரீ நரசிம்மர் ஜெயந்தியில் இன்று ஸ்ரீ நரசிம்மரை வழிபாடு செய்ய கடன் தொல்லைகளும் மன கஷ்டங்களும் தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை பார்க்கலாம். பல நாட்களாக இருந்த மன போராட்டங்களும் தீரும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு கடன் கொடுப்பது மற்றும் கடன் வாங்குவதை தவிர்க்கலாம். பூமி சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்றைய நாளில் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்து வராகரை பிரார்த்தனை செய்ய நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் இருப்பது மனதில் சில குழப்பங்களை விளக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரனும் சந்திரனும் 6, 8 சஞ்சாரம் செய்ய இன்று உங்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும்.
பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இதுவரையில் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ அல்லது உங்களினுடைய நெருங்கிய நண்பர்களோ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்கள் மாறும். இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவே அமைகிறது. பொருளாதாரத்தில் சற்று கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் லாபத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மனக்குறையை தீர்க்கும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பும் வெற்றியை தரும். ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தியான இன்றைய நாளில் நரசிம்மருக்கு பானகம் வைத்து நைவேத்தியம் செய்து இன்று அவரை வணங்க கடன் பிரச்சனைகள் தீரலாம். நின்று போன திருமணங்கள் மீண்டும் உங்களுக்கு திருமண யோகம் வருவதற்கு இன்று நரசிம்மரை வணங்குவது மனதிற்கு ஆறுதலையும் கொடுக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்த அலுவலக போராட்டங்கள் இன்று தீரும். அலுவலகத்தில் உங்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க உங்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் மற்றும் அவரினுடைய உறுதுணையும் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்கள் நண்பர்களின் சந்திப்பும் மனதிற்கு ஆறுதலை தரலாம். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும். இன்று சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுப்பார். பல நாட்களாக உங்களினுடைய கடன் பிரச்சனைகளுக்கு உங்கள் பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களினுடைய உறுதுணை இன்றைய நாளில் அதிகரிக்கலாம். மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலான நாளாகவே இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் இன்று மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று நீங்கள் மற்றவர்களினுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. குறிப்பாக தாய் தந்தையின் ஆலோசனையை கேட்கலாம். உங்கள் பிள்ளைகள் மூலமாக இன்று சற்று உங்களுக்கு மனதில் சஞ்சலங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனதில் வந்து போகலாம். இன்று உங்கள் பிள்ளைகள் கடன் பிரச்சனைகளோ அல்லது மற்ற பொது வாழ்க்கையில் தகராறுகளையோ ஈடுபட்டு அது உங்கள் மனதை வருடலாம். இன்று பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பல நாட்களாக கூட்டு தொழில் முயற்சிகளிலும் சில தடைகள் மற்றும் உங்களினுடைய முயற்சிகளுக்கு மற்றவர்களினுடைய விமர்சனங்களும் இருந்திருக்கலாம். அந்த நிலை இன்று மாறும். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டு தொழில் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.